எஸ்தர் அம்மாவை எனக்கு பாஸ்ட் 15 இயர்ஸாக தெரியும். எனக்கு வந்து 2013 வந்து மேரேஜ் ஆச்சுமோ. மேரேஜ் ஆகி 4 இயர்ஸாக நான் குழந்தை இல்லாத இருந்தேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பூனேக்கு, அவர் வந்து ஆர்மியில் இருக்கார். அவர் வந்து பூனேக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு, அவர் அங்கே சர்வீஸில் இருக்கும்போது நம்ம போகலாம், அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அப்புறம் நம்மளை பேபியாவை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இந்த 4 வருஷமாக நான் ரொம்ப துயரப்பட்டேன், துன்பப்பட்டேன். வாழ்க்கையில் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடு. கடவுள் எனக்கு வேறு எதுலாம் நீங்கள் குறைய வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு நிறைவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். பட் அந்த மேரேஜ் ஆனதுலேருந்து அவ்வளோவா ஆண்டி கிட்ட, பாஸ்ட் அம்மா எஸ்தர் அம்மா கிட்ட நான் டச் இல்லாமல் இருந்துட்டேன். அப்போது வந்து December 4th நான் வந்து எப்பவுமே பீரியட்ஸ் ஆனால் செகண்ட் டே வர சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போனேன். December 4th வந்து 2017 எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆச்சு. அப்போ வந்து செகண்ட் டே 5th வந்து நான் டாக்டர்கிட்ட போனோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நார்மலாக இந்த மந்த்து பார்க்கலாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு என்ன கண்டிஷன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த் நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து December 30th எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு, ஒரு மெசேஜ் வருது உங்கள் எஸ்தர் அம்மா கிட்ட வந்து, இந்த வருஷம் வந்து ஒரு முழுமையான நிறைவை நீங்கள் காண்பீங்க, ஒரு அற்புதமான தொடக்கத்தை நீங்கள் தொடங்குவீங்க, விசுவாசித்து நீங்கள் எதை கேட்டாலும் இதை ஜபிச்சு நீங்கள் கேட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட் வந்துச்சு. அப்போ எனக்குள்ள இவ்வளோ வருஷமாக நம்ம டச்லேயே இல்லாத ஐட்டமே அம்மா கிட்ட, இன்னும் திடீர்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருதே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு December 31st முட்டி போட்டு ஜபம் பண்ணேன் நான். ஏசப்பா, அம்மா சொன்ன இந்த ஒரு வார்த்தை விசுவாசிச்சு நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு அற்புதமான ஒரு நிறைவான முடிவாக இருக்கும், ஒரு அற்புதமான தொடக்கமாக நீங்கள் காண்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. எனக்கு வந்து இந்த வார்த்தை எனக்குன்னா ரொம்ப டச் ஆகுது. நான் ரொம்ப விசுவாசித்து முட்டி போட்டு ஜபம் பண்ணேன் நான். ஏசப்பா, இதோ விட நாளைக்கு தொடங்க போகிறது ஒரு நியூ இயர், இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு எதுவுமே இருக்காது என் லைஃப்பில். நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதமான ஒரு தொடக்கமாக, ஒரு அற்புதமான ஒரு தொடக்கமாக இருக்கணும் ஏசப்பா. நான் நம்ம விசுவாசி கேட்குறேன், விசுவாசி எதை கேட்டாலும் நான் தருவேன், என் நாமத்தில் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு John 14:14 நீங்கள் சொன்ன மாதிரி நான் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. இந்த வார்த்தை பொய்யா போகக்கூடாது. இந்த நான் கேட்டேன், இந்த இவ்வளோ நாள் இல்லாத இந்த வார்த்தை, இவ்வளோ நாள் இல்லாத டச்சில் இல்லாத இந்த ஒரு மெசேஜ் எனக்கு எஸ்தர் அம்மா கிட்டேருந்து வருது. நான் பெற்றுக்கொள்ளணும். நான் முட்டி போட்டு விசுவாசித்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப் எடுத்து நான் செக் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஃபஸ்ட் லைன் வந்துச்சு. அப்புறம் எனக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம். செகண்ட் லைன் திருப்பி இன்னும் லைட்டாக ஒரு லைன் வந்துச்சு. எனக்குள்ளே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, சரி வர மட்டும் வெயிட் பண்ணின்னு அதை வச்சு நான் இருந்தேன். அப்போ அவரும் வந்தார். அவர்கிட்டயும் அதை நான் எடுத்துக்காருன்னா அவருக்கும் என்ன பண்ண, அவருக்கும் ஒரு ஷாக்கு, அழுகுறாரு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்புறம் எதிரில் ஒரு தீதி, நாங்கள் ஒரு ஹிந்திக்காரங்க, அவங்கள கூப்பிட்டு போய் கூட்டிடுவாங்கன்னு சொன்னோம். அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நான் காமிச்சோன்னா அவங்க என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஜெனி ப்ரெக்னென்ட் ஹோகியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போ, டாக்டர்கிட்ட போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் இந்த விஷயம் எத்தனை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவ்வளோ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், மோகன் சி ராஜேஷ் ஐயா, அப்புறம் டிஜேஎஸ் தினகர் ஐயா, அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் எஸ்தர் அம்மா கிட்டக்குள்ளே இருக்கிற ஒரு அபிஷேகம் யாருமே பெற்றிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தையின் மூலியமாக என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் அதனால இல்லை, 2018 செப்டம்பரில் எனக்கு ஒரு பாய் பேபி, 2019 ஆகஸ்ட்டில் அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வராது ஒரு வீக் பிஃபோரே ஒரு கேர்ள் பேபியும் நான் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு 2 குழந்தைங்களை நான் ஆசீர்வாதமாக, எனக்கு இதை விட பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் எதுவுமே இல்லை. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டிக்கும் ஸ்தோத்திரம். நன்றி. தேங்க்யூ.